உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி. இன்றைய நல்ல காலம் நிகழ்ச்சியில் 2026 குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ அதற்காக நம்மளுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தொகுத்து நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக தீபா மேம் வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இந்த 2026 இந்த குரு பெயர்ச்சி எல்லா ராசிக்காரர்களுக்கும் எப்படி மேம் இருக்க போகுது? முதல்ல இந்த குரு பெயர்ச்சி என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பா சார். குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா 1/6/2026 தோராயமா காலையில 11 மணி அளவில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர. உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லை, அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு, ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் அப்படின்றத பார்த்துடலாம் சார். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது வாழ்க்கையில? சார், இந்த 3வது ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்க ராசி எது அப்படின்னா மகரம் தான். எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்ல. ஃபர்ஸ்ட் ரிஷபம் சொன்னோம், 2வது துலாம் சொன்னோம், 3வது மகரம். காரணம் என்ன அப்படின்னா, மகர ராசி என்பர்கள் 7 நாட்டு சனியில எல்லாத்தையும் நான் பட்டுட்டேன்ப்பா, எந்த விதத்துலயும் நான் நல்லா இல்லை. கொஞ்சம் மகரம் எஸ்கேப் பண்ணாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, சுய ஜாதகத்தில் திசை எக்ஸலண்ட்டாக இருந்தவங்க எஸ்கேப் பண்ணாங்க. மற்றபடி எல்லாரும் கொடுத்த பணம் திரும்பி வரல. வாங்கின கடன், நான் தனிநபர் கடன் சூழ்நிலையில வாங்கிட்டேன். அவன் என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அசிங்கப்படுத்திட்டான். பொண்டாட்டி அசிங்கப்படுத்திட்டா, பொண்டாட்டிகளுக்கு புருஷன் அசிங்கப்படுத்திட்டாரு. என்னை பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் என்னோட கேரக்டரை டெட்ரேட் பண்ணிட்டாரு என் புருஷன். அப்படி சொன்ன மகரம் எத்தனையோ பார்த்துருக்கோம். குழந்தைங்களால நாங்கள் கணவன் மனைவி நல்லா தாங்க இருக்கோம், பிள்ளைங்க தேர்ல இருந்த எங்களை தெருவில் கூட்டிட்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க அப்படி சொல்கிற மகரந்தி பார்க்குறோம். ஆரோக்கிய குறைபாடு, வேலை 20 வருஷமா ஒரு இடத்துல வேலை செஞ்சிருந்தேன். அவ்வளோ சின்சியரான ஒர்க்கர், என்னை ஒரே நாளில் தூக்கிட்டாங்க. யாரை நான் சேர்த்து விட்டனோ அவங்களே நான் தூக்குறதுக்கு காரணமாக இருந்தாங்க. இப்படி நிறைய துரோகத்தை, அதே மாதிரி குடும்ப பார்ட்டிஷனில் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலைங்க, அந்த சொத்து பிரித்து கொடுக்குறதுல எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல, கையும் வாயும் தான் மிச்சம் அப்படின்னு சொன்ன மகரம் எல்லா விதத்துலையும் சஃபர் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகரம் சனியே இவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார் சார். சனி 7 நாட்டு சனியாக இருந்து எதெல்லாம் இவங்க கிட்டேருந்து பிடுங்கினாரோ அத்தனையும் வட்டியோடு கொடுக்க போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க ராசியாதிபனே சனி பகவான் தான். சனி சகாய சனியாக இருக்கார். ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கும் மேலே குருனோட பார்வையை ஒரு மேலே, நான் உனக்கு சகாய சனியாக இருந்து எல்லா ஹெல்ப்பும் செய்ய போகிறேன், கடகடன்னு செய்ய போகிறேன். இப்படி ஒரு பெரிய பெனிஃபிட், நல்லது அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் 7ல் களத்திர ஸ்தானத்தில் குரு. களத்திர ஸ்தானம் அப்படின்றது நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஷிப், அதாவது பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், இவங்களை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ நிறைய இளம் வயசு கடகம், இது வரைக்கும் திருமணமே அவ்வளோ சூப்பரான ஒரு வரன் அப்படின்றது வரும். நல்ல குணங்களோட வரும். 7ல் குரு இருக்கான் அப்படின் போது நல்ல குணவதியான பொண்ணு, நல்ல குணவாளனான ஒரு வரன், ஆண்மகன் அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க, 7 நாட்டு சனியில் அப்படியே மொத்தமாக டிவோர்ஸ் ஆகிப்போச்சு. இப்போ நாங்கள் அவங்க கிட்ட பட்ட கஷ்டம், எங்களுக்கு திருமணத்தை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்றவங்களும், அந்த மனைவி கிட்ட, அந்த கணவர்கிட்ட என்னென்னலாம் நீங்கள் இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்க, என்னென்ன குணங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு இளைய கலத்திரம் அப்படின்றது வரும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் குருக்கு எடுக்க மாட்டார். ஆல்ரெடி அதில் இருக்கவங்க அது தொடரும். அது பிரேக்கப் ஆயிடுச்சுங்க, சூப்பரான பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளையாக இருந்தால் அதுவே பேச்சப் ஆகும், இல்லைனா புதுசாக ஒரு பிள்ளை அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் வரும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, கணவன் மனைவி ஒன்றா தான் இருக்கும், அப்படி ஓடுது லைஃப். இந்த காலகட்டம் அன்பு அப்படின்றது மலரும். 7 நாட்டு சனியில் வீட்டுக்குள்ளேயே தாங்க இருக்கும், தனியாக பிரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஒரே வீட்டில் தாங்க இருக்கோம், ஆனால் கணவன் மனைவி பேருக்கு, ஆனால் நாங்கள் பெருசாக எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை கூட கிடையாது அப்படிம்பாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னா 4 மத்தியஸ்தர்கள் வருவாங்க. என்னப்பா, குழந்தைங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, திருப்பி பேசுங்க, திருப்பி ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி திருப்பி இணைச்சி வைப்பார். குரு மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த உறவை இணைச்சி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். 7 நாட்டு சனியில் தொழிலை மொத்தமாக இழுத்து மூடிட்டோங்க, இந்த காலகட்டம் ஒரு இன்வெஸ்டர் வருவாங்க, நீங்கள் புதுசாக தொழில் தொடங்குங்க, மீண்டும் நான் அப்படின்ற மாதிரி உயிர் தேழக்கூடிய ஸ்டேஜில் மகரம் இருக்கு. கவலை படாது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே மேம். இப்போ மீண்டு எழ போகிற இந்த ராசிக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடு கொடுக்கலாம்? பொதுவாக இவங்களுக்கு எதை பேஸ் பண்ணி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சார், கேத்து 8, கேத்து 8ஆம் பாவம் அப்படின்னும் போது பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசலில் இருக்குன்னா வரும், நம்ம அதை போய் பராமரிக்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயம். என்னன்னா, இந்த 7 நாட்டு சனியில் நிறைய மகரத்துக்கு ஒரு ஹிடன் ரிலேஷன்ஷிப் ஒன்று அவங்க தோளில் தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது தேவையில்லாத பேர்டன் தான். அதுவே இந்த காலகட்டத்தில் அவங்களை விட்டு விலகுது அப்படின்னும் போது அமுச்சு விட்டுடணும். ஐயோ நீ இல்லாமல் நான் வாழ மாட்டேன் அப்படின்னு காலில் விழுந்து திருப்பி அந்த உறவை வச்சுக்கூடாது. ஸோ அதில் கவனம் அப்படின்றது வேணும். வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்லும்போது ரொம்ப எளிமையாக இவங்களுக்கு சிவ வழிபாடு தான். காரணம் என்ன அப்படின்னா, ராசியாதிபனே சிவன் தான். அதாவது ராசியாதிபனே சனி தான். சனிக்கு கடவுள் யாரு? சிவன் தான். அப்போ நீ சனியை வழிபாடு பண்ணுறது அப்படின்றத விட சிவங்கால பிடிச்ச சனி அமைதியாடுவான். யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்ணுறாங்களோ, இந்த மகரம் கும்பலாம் எப்பயுமே சிவனை தான் கும்பிடணும். ஏன்னா உன்னோட ராசியாதிபன் சனி, சனிக்கு கடவுள் சிவன். அப்போ ஸ்டில் த எண்ட்
உன்னோட லாஸ்ட் மூச்சு வரைக்கும் நீ வழிபாடு பண்ண வேண்டியது பரமேஸ்வரனை. எனக்கு பரமேஸ்வரனை வழிபாடு பண்ணலாம் பிடிக்காது. நிறைய பேர் நம்ம சிவனை கும்பிடுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பயப்படுவாங்க. இன்னொன்று, கடவுள் சிவன் வந்து அழிக்கும் கடவுளாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் எதை அழிப்பான்? காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இடும்பை, அசூயை அத்தை அழிப்பான், ஒன்னு அழிக்க மாட்டான். அதனாலதான் ஒண்ணுமே இல்லாம எடுத்துன்னு போயிடுவாருன்னு பயப்படுறாங்க. அப்படி சொல்றாங்களா? இல்ல, அதாவது என்னன்னா, ஈசனை கும்பிடும்போது கஷ்டம் வருது அப்படிம்பாங்க. ஈசனை கும்பிடும்போது கஷ்டம்லாம் வர்றதில்ல, உன்னை சார்ந்து இருக்க கஷ்டத்தை காமிச்சு கொடுத்துருவார். இப்போ நிறைய பொம்பளைங்க என்ன தெரியுமா நினைக்கும், என் புருஷன் ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தின்னு இருக்கும், அங்கே அது வந்து பயங்கரமான ஒரு கேடியா இருக்கும். ஈசனை கும்பிட ஆரம்பிச்சு ஒரு 10 நாள் போதும், அதிகபட்சம் உன்னோட பக்தி வந்து லைட்டா உண்மையா இருந்தா கூட ஈசன் காமிச்சு கொடுத்துரு. அம்மா, உன் புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியில அவனோட லீலையெல்லாம் பாரு அப்படின்னு காமிச்சு கொடுத்துரு. இந்த மக்கள் என்ன நினைக்கும் அப்படின்னா, சிவனை கும்பிட ஆரம்பிச்ச பின்னாடி தான் என் புருஷன் கெட்டுட்டாரு அப்படின்னு நினைக்கும். இதுக்கு யார் காரணம்? உன்னோட ஒரு முட்டாள்தனம் காரணமா இல்லை சிவன் காரணமா? பொதுவா நீ வந்து நீல கலர் கண்ணாடி போட்டு, பச்சை கலர் கண்ணாடி போட்டு, வெள்ளை கலர் கண்ணாடி போட்டு நீ பாக்குற. நீ சாதா கிளாஸை போட்டு இல்லைன்னா கண்ணாடியை கழட்டிட்டு நீ என்ன பாக்குறியோ அதை ஈசன் உனக்கு காமிச்சு கொடுக்குறாரு. சிவ வழிபாடு அவனருளாலே அவன் தாள் வணங்கி அப்படின்னு. உனக்கு வழிபாடு பண்றதுக்கு பிராப்தம் இருக்கணும். நான் என்ன சொன்னாலும் முடியுமா? ஆனா உண்மை என்ன அப்படின்னு, நீ மகரத்துல பிறந்துட்டியா, சிவனை புடி, சிவன் காலை புடி. நீ பெருசா உனக்கு கும்புறதுக்கு உனக்கு ஐடியா இல்லைன்னா கூட கோயில போய் கம்முன்னு உட்காரு. அந்த நேர்மறையான ஆற்றல்கள், அதிர்வலைகள் உன்னோட வாழ்க்கையை மாற்றும். இது நிதர்சனமான உண்மை. எத்தனையோ பேருக்கு நான் இதை பரிகாரமா கொடுத்து சௌக்கியமா இருந்திருக்காங்க. யார் ஒருத்தர் சிவனை வழிபாடு பண்றாங்களோ, சனியினோட கை அவங்க குடுமையை பிடிக்கிறதுக்கு, பிடிச்சி வந்து ஆட்டி உன்னை வந்து தூக்கி எரியறதுக்கு இருக்காது, ஆசீர்வாதம் பண்றதுக்கு இருக்கும். சனி பயந்து ஒதுங்கிறது வேற, சந்தோஷமா ஒதுங்கிறது வேற. சனி சந்தோஷமா ஒதுங்கும், அதுவும் மேல உனக்கு நல்லது செய்யறதுக்கு இருக்கா, அவன் ஒதுங்க வேண்டாம், அவன் சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய நல்லது செய்வான். ஸோ எளிமையான வழிபாடு. ஓகே மேம், எவ்வளோ மேம் இவங்களுக்கு மார்க் தரலாம்? 98%. 98 தரலாமா? தாராளமா மேம். இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரத்துக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசா அமோகம் அப்படின்றதுல இல்லை. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போறாரு. அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படியெல்லாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா? இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு, கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்லை, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப், ஒரு வருஷம். புரியுதுங்களா? நடுவில் செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்போ மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம், இதுல கவனமா இருக்கணும்னு கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு, எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது, ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும்.
ஓகேங்களா. தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா. ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பார்த்தீங்களா. டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம். இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸு, இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல. இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி.